That's okay. Sir. Please sit down. ஆமா சொல்லுங்க என்னாச்சு? ஆமா. No, that's okay. No problem. No sir. அந்த மேட்டர்ல நான் எதுவும் டிசைட் பண்ண முடியாது. இன்னைக்கு கமிஷன் சாரோட நான் பேசுறேன். நீங்க நாளைக்கு மார்னிங் ஒரு 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சார், செல்வராஜ் கேஸ் சூசைட் இல்ல. 1 minute. 4 பேர். செல்வராஜோட PF கிராட்டிட்டி ஃபைல் within 5 minutes என் டேபிள்ல இருக்கணும். எஸ் சார். அந்த ஃபைல்ஸ் கொஞ்சம் கொடுங்க. சார் 1 minute சார். இந்த இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் டெத் விஷயம். எஸ் 1 minute. அப்போ செல்வராஜ் யூனிஃபார்ம்ல இருந்தாரா? இல்ல சார். உங்களை கேட்கல சார். நோ, இல்ல சார். நோ சார், நான் அங்க இருந்தேன். Where are the files? இதை கொண்டு வரேன் சார். Quick. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? இதை பாருங்க சார். எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தவறி சேர்த்துட்டார். நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ். செல்வராஜ் தவறி சாகல. அவரை என் பில்டிங்லயே என் கண்ணு முன்னாடியே தள்ளி சாவடிச்சாங்க. யார் கொண்டாங்க? தெரியல. ஆனா கொன்னவன் பேரு தர்மா. தர்மா ஃபைல்ல தான் சார் செல்வராஜ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தர முடியுமா? முடியும். கோர்ட்டுக்கு வந்து சொல்ல முடியுமா? எஸ். ஸ்கூலுக்கு போன பாரு, அப்போ ரைட்ல விளையாடி டமால்ட்டு கீழே விழுந்த. என்ன அண்ணா, எங்க ஓட்டுறீங்க? ஏமா, உங்க பையன் பண்ணத பாத்தீங்களா? தென்கனாலே அடிச்சிருக்கான். ஏமா, நீங்க குழந்தைகளை வளர்க்குறீங்களா இல்ல வேற ஏதாவது வளர்க்குறீங்களா? இங்க பாருங்க, ரத்தம் இன்னும் கூட நிக்கல. அள்ளைகள பட்டுனா என்னமா இருக்கும்? அனு, அர்ஜுன கூட்டிட்டு வா. பசங்களை எல்லாம் ஒழுங்கா வளர்க்க தெரியல, நீ எல்லாம் என்ன அம்மா? அவங்க என்ன பண்ணாங்க? இப்ப வாய் மூடிட்டு போறியா இல்லையா? அர்ஜுன கூட்டிட்டு வா. ஒண்ணு சொல்லுங்கம்மா, உங்க வீட்டுல ஒரு பைத்தியமா இல்லாட்டி எல்லாமே பைத்தியமா? வாடா, இன்னொரு வாட்டி அவங்க கூட விளையாட போன என்ன பண்ற பாரு. பசங்களோட சேராத சொல்லிட்டேன். அர்ஜுன், அடிச்சியா? ஆமா. என்னது இவ்ளோ அடி? என்னாச்சு? அவங்க அடிச்சாங்கம்மா. அவங்க என்ன பண்ணாங்க நீங்க கேட்கவே இல்லையே. தேன் கட்டி விட்டாங்க. அஞ்சலி பாப்பா பின்னாடி நிறைய தேன் கட்டி விட்டாங்க. அதனால தான் அண்ணா அடிக்கப்படாங்க. அவங்க எத்தனை பேர் அண்ணா அடிக்க வந்தாங்க தெரியுமாமா? அண்ணா பாவம், அண்ணா பாவம். என்னால முடியல சேகர்.
எனக்கு அர்ஜுனுக்கு அஞ்சலி கண்டாலே பிடிக்கல. அஞ்சலி தொட கூட விட மாட்டேங்கிறான். நான் என்ன பண்ணுவேன்? சரியாயிடும். இல்ல சேகர், கொஞ்ச நாள்ல எல்லாம் சரி. நிஜமா? நிஜமா. இதன் தங்கச்சி அஞ்சலி. யார் அவளுக்கு தின் காட்டி விட்டது? வேற எங்க இப்ப கதை விடுங்க பார்க்கலாம். என்ன தப்பு பண்ணாத? ஏன் இவ்வளவு போய் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருந்தா நான் ஏத்துப்பேன் தெரியுமா? அண்ணா சொல்லு. அண்ணா. அண்ணா. சரி அப்படியே வச்சுக்கோ. அண்ணா. இன்ஜினியர், ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு? விட்டுறேன்னு சொன்னேன்ல, விளங்குற? பாரு, நல்லா பாரு. 12 வயசுல ஒரு ஆளை கொன்ன கை, கத்திய உருவி நடு ரோட்ல திரும்ப திரும்ப குத்துன கை. பாரு, 28 கேஸ் என் மேல. ஒண்ணுல கூட என்ன மாட்ட முடியல. புரியுதா? போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்க. வாபஸ் வாங்கலன்னா அறிவு இருக்கா அவனுக்கு? படிச்சிருக்கா இல்ல? கொஞ்சமாவது மூளை வேணா? பொண்ணை கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நிறைய முடிஞ்சு போச்சு. போதுமேன்னு பாக்குறேன். ஏன்டா உனக்கு விளங்க மாட்டேங்குது? ஏன்டா என்ன திரும்ப திரும்ப கொலை மாத்துறீங்க? உனக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, ஒரு பொண்டாட்டி இருக்குல்ல, 3 குழந்தைங்க இருக்குல்ல, அவங்கள நல்லா இருக்க வேணாமா? போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்க. போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன். போ.
அஞ்சலி எங்க? பார்க்கலையே. அது யாருன்னே எனக்கு தெரியாது.